மூஞ்சிகளை இந்த கச்சிப்பு எடுத்து லேடிஸ் போலீஸுங்கப்பா, போலீஸ்காரங்க அவனுக்கு போலீஸே இல்லைப்பா. இந்த மூஞ்சில கச்சிப்பை கட்டினுப்பா அந்த மருந்தை தூத்தி விட்டாங்கப்பா கொட்டா மேலே. நாங்கள் என்ன பண்ணுறோம், உயிரை காப்பாற்றிக்குமா மீனப்பாம்மா எல்லாம் அதாவது வியாபாரம் பண்ணி 2000 ரூபாய் 3000 ரூபாய் பணம்லாம் அப்படியே விற்றுட்டு உயிரை தப்பிக்க தான் நாங்கள் ஓடணும். எல்லாம் பண்ணிவிட்டு பிள்ளைங்களை அடக்கலம் கொடுத்த பிள்ளைங்களாம் இங்கே லைனாக பார்க்குறானுங்க வீட்டில் இருக்கிறாங்களான்னு. எங்களுக்கு பயம் வந்து நாங்கள் வீடெல்லாம் லாக் பண்ணின்னு 6 மணிக்கு மேலே போலீஸ் எல்லாம் அந்த பக்கம் போயிட்டா பிறகு ஒவ்வொரு பிள்ளைங்களா அதாவது லேடி பசங்கள்லாம் 2 வீலர் இந்த ஊரில் ஓடுற பசங்க பின்னாடி ஜென்ஸ் பசங்க லேடிஸ் பசங்களெல்லாம் வச்சு மவுண்ட் ரோடுக்காக கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம். ஆமாம், எங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க வீட்டில் கை குழந்தை 1 வயசு ஆகாத குழந்தைங்க 2மே கண்ணீர் பக்கம் விட்டு குழந்தைங்களாம் செவந்து போய் இரும்பி செத்துட்டே இருக்குங்க. தண்ணி எல்லாம் அச்சு ஊற்றி இது மேலே அந்த வண்டி மேலே எதுவும் காப்பாற்ற முடியாது. எவ்வளோ தண்ணி நாங்கள் அடிச்சு ஊற்றி எங்கள் வீட்டில் எங்கெல்லாம் மோட்ரு கிடையாது, வெறும் கை பம்பு தான் அச்சு ஊற்றணும். இங்கே பண்ணுவானுங்க. அம்மாவது மீன் உயிரோட தூக்கின்னு போய் அந்த கேம்பில் போய் வறுத்து சாப்பிட்றானுங்க. 20 கிலோ மீன் அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சு தூக்கின்னு போகிறானுங்க. ஃப்ரெஷ்ஷான மீன் அந்த மொன கடையில் வச்சுருந்தவங்களுடைய மீன் 2 மீன் தூக்கின்னு போனானுங்க. அந்த பெரடு நடக்குது இல்லை கேம்ப்பு லேடி வெலிங்டன் ஸ்கூலில் அங்கே சமைச்சு சாப்பிட்றதுக்கு 2 பாக்ஸ் மீனை திருடிட்டு போறாங்க. 8 மணிலேருந்து 10 மணி நடக்குது. மீனை வரைய தாகிட்டு மீனுங்களை எடுத்துன்னு போய் பெரிய மீனுங்களை எடுத்துன்னு போய் வறுத்து திருடின்னு போய் சாப்பிட்றேன். இவனுங்களாம் ஒரு அதிகாரிங்களாப்பா. இவனுங்களை இப்போ உண்மையான போலீஸா திருட்டு பசங்க திருடனுங்க வந்து இந்த மாதிரி வேலை சொன்னா போலீஸ் ரொம்ப அராஜி ஆனுங்க. கொல்லியே அடிக்கிறானுங்க. ஆதரவு கொடுத்தீங்கல்ல, மீன் குழம்பு சோறு போட்டிங்கல்ல, உங்களை நைட் வந்து தூக்கின்னு போகிறோம். உங்கள் வீட்டிலலாம் ஒரு ஆம்பளைங்க இருக்கிறான் பாருங்கடின்றானுங்க. இல்லை யாரும் இல்லை வீட்டில், எல்லாரையும் நாங்கள் வெளியில் அனுப்பிட்டோம். எங்களை லேடிஸ் போனாலும் எங்களை தாக்குனாங்க, குழந்தைங்க மேலே வந்து அடிபட்டிருக்கு. ஆனால் எங்களால் வந்து அதை ஜீர்ணிக்கவே முடியல. நாங்கள் மீனவர் எந்த சண்டைக்கும் நாங்கள் போகல. மீனவர்கிட்ட சண்டை போட போலீஸ்க்கு ஆசையாக இருந்தால் அவங்க லட்டி மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். எங்கள் மீனவர் அனைவரும் தலாக்கட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அதெல்லாம் நின்று சண்டை போட சொல்லுங்கள். அதை நின்று சண்டை போட்டுதான் அவன் போலீஸ். அவனுக்கு காக்கி சட்டை போட்டுதான் தான் மரியாதை. காக்கி சட்டை போடாமல் இருந்தால் நாங்கள் பொம்பளைங்களே சேர்ந்து அவனை நாசம் பண்ணிவிடுவோம். நான் வந்து தனியாக வியாபாரம் பண்ணி சாப்பிட்றேன். யார் கையிலும் போக மாட்டேன். நான் யார் கையிலும் போக மாட்டேன். நான் தனியாக தான் வியாபாரம் பண்ணி சாப்பிட்றேன். மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று உன்னுடன் இணைந்திருங்கள்.